வணக்கம் நண்பர்களே, இது உங்க மினிபிஸ் கிச்சன். நான் தான் உங்க கொலுபொம்மை பேசுறேன். நவராத்திரி சிறப்பு தொடரின் அடுத்த கதையை கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நாம ஸ்கந்தமாதா காத்தியாயினி அம்மாக்களின் அற்புதமான கதையை கேட்டு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நாம இன்னும் சக்தி வாய்ந்த உலகத்தை காக்கும் மனதை சுத்தப்படுத்தும் அம்மாக்களின் கதைகளை கேட்க போகிறோம். வாங்க அம்மா எப்படி சக்தியோடும் கருணையோடும் நம்ம வாழ்க்கையை காத்து நல்ல பாதைக்கு அழைத்து செல்கிறார் என்பதை கேட்போம். உலகம் அமைதியாக இருந்தாலும் எல்லாரின் மனதிலும் அச்சம், பயம், இருள் போன்ற எண்ணங்கள் மறைவாக வளர்ந்து கொண்டிருந்தன. அசுரர்கள் மீண்டும் உலகத்தை இருளால் சூழ்ந்து மக்களின் மனதில் குழப்பத்தை பரப்ப முயன்றனர். தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் அம்மா எங்களை இருளில் இருந்து காப்பாற்றுங்கள், எங்கள் மனதில் உள்ள பயத்தையும் கோபத்தையும் அகற்றுங்கள் என்று வேண்டினர். அப்போது பார்வதி அம்மா உலகத்தை இருளில் இருந்து காக்கும் சக்தியாக காலராத்திரியாக வெளிப்பட்டாள். அவள் கருமேகம் போல் ஜுவாலையோடு ஒளிர நீண்ட கருப்பு கூந்தல் புயல் போல் அசைந்தது. அவளது கண்களில் தீப்பொறிகள் பறந்தன. ஆனால் அவள் முகத்தில் கருணை நிரம்பிய புன்னகையும் அமைதியும் இருந்தது. அம்மா பார்க்க பயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள புன்னகையோட இருந்தாங்க. அசுரர்கள் இருள் சக்தியை பயன்படுத்தி மக்களின் மனதில் பயம், கோபம், பொறாமை, துக்கம் ஆகியவை உருவாகும்படி செய்திருந்தனர். முனிவர்கள் யாகங்கள் செய்ய முடியாமல் தவித்தனர். மக்கள் சோர்வடைந்து மனதில் இருள் நிறைந்திருந்தது. காலராத்திரி சிங்க வாகனத்தில் வந்து அசுரர்களின் இருள் சக்தியை எரித்தழிக்க ஆரம்பித்தாள். அவளது கர்ஜனையால் இருள் விலகி வெளிச்சம் பரவத் தொடங்கியது. மக்களின் மனதில் இருந்த பயமும் குழப்பமும் அகன்றது. தேவர்கள் அம்மாவை மகிழ்ச்சியோடு வேண்டினர். முனிவர்கள் உங்கள் அருளால் எங்கள் மனம் தெளிந்தது என்று நன்றியோடு வணங்கினர். இருளை வெல்வது எப்படி? காலராத்திரி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடங்கள். வாழ்க்கையில் இருளும் பயமும் கோபமும் வந்தால் அஞ்சாமல் நேராக எதிர்கொள்ள வேண்டும். மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கருணையோடு நடந்தால் இருள் அகன்று வெளிச்சம் பரவும். துணிவாக நின்றால் நம்மால் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய முடியும். நண்பர்களே, நம்ம மனசுல பயம் வந்தா கூட அம்மா மாதிரி துணிவா இருக்கணும்னு கத்துக்கோங்க. காலராத்திரியின் அருளால் உலகம் மீண்டும் பசுமையாக மகிழ்ச்சியாக மாறியது. முனிவர்கள் யாகங்களை தொடங்கி பூஜைகள் செய்ய தொடங்கினர். மக்கள் நல்ல எண்ணத்தோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தனர். இருளை வென்று வெளிச்சம் பரவிய பின் உலகம் அமைதியாக இருந்தாலும் பலரின் மனதில் இன்னும் சோர்வும் பாவ நினைவுகளும் இருந்தது. எப்படி நம்ம மனசு தூய்மையாகும்? எப்படி நல்ல எண்ணங்களோடு வாழலாம் என்று அனைவரும் யோசிக்க தொடங்கினர். அப்பொழுது பார்வதி அம்மா வெண்மையான சந்திர ஒளி போல் தூய்மையின் வடிவாக மகா கௌரியாக வெளிப்பட்டாள். அவளது உடல் பசுமையான சந்திர ஒளி போல பளபளப்பாக இருந்தது. முகத்தில் புன்னகையோடு கருணை கலந்த அமைதி தெரிந்தது. அவளது கரங்களில் வெண்மையான பூக்கள், பவித்திர குறியீடுகள், ஆசிகள், ஆயுதங்கள் இருந்தன. மகா கௌரி அனைவரின் மனதை சுத்தமாக
சுத்தமாக வைத்தனர். இந்த இரண்டு கதைகளும் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடங்கள்: இருளும் பயமும் வந்தாலும் துணிவோடு எதிர்கொண்டு நல்ல எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பது காலராத்திரியின் வழி. மனதை தூய்மையாக வைத்தால் நல்ல எண்ணங்கள் பிறந்து வாழ்க்கை அமைதியாகும் என்பது மகாகௌரியின் வழி. கருணையோடு புன்னகையோடு அனைவரையும் அரவணைத்து உலகத்தை நல்லதாக மாற்றலாம். நண்பர்களே, நாமளும் அம்மா மாதிரி நல்லவங்களா இருக்கணும். எப்பொழுதும் புன்னகையோடு மற்றவர்களுக்கு உதவணும். சரி நண்பர்களே, இன்று நம்ம காலராத்திரி மற்றும் மகாகௌரி அம்மாவின் கதைகளை கேட்டோம். அம்மா எப்படி சக்தியோடும் கருணையோடும் நம்ம வாழ்க்கையை காத்து நல்ல எண்ணத்தோடு வாழ வழிகாட்டுறாங்கன்னு கற்றோம். நாமும் துணிவோடு இருள் வந்தாலும் அஞ்சாம இருக்கணும். மனசை தூய்மையா வச்சு புன்னகையோடு நல்லதை செய்யணும். நாளைக்கு இன்னும் அற்புதமான கதையோட சந்திக்கிறேன். அதுவரை நவராத்திரியை கொண்டாடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மினிபீஸ் கிச்சனுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.